ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. கிளாஸ் நம்பர் வந்து 144. இன்றைக்கி டேட் வந்து 23 ரமலான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 12/3/2026 வியாழக்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 104. அது முன்னாடி அந்த 2 வசனத்தோடு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு கான்டெக்ஸ்டில் மூசா நபி சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால. பின்னர் மேற்கூறப்பட்ட அந்த சமூகங்கள் சென்ற பிறகு மூசாவை நம்முடைய சான்றுகளோடு ஃபிரௌனிடமும் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம். ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். எனவே பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. இப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட, அதாவது இவங்களுக்கு அப்புறம் இந்த 5 ரசூலுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட இந்த சான்றுகளோடு அனுப்புனேன். ஃபிரௌனிடமும் அவனுடைய சமூகத்தின் தலைவர்களிடம், இந்த கிபித்தி குலத்தை சேர்ந்தவர்கள், அதை சொன்னல நேற்று கூட, படைபலம் வச்சுருப்பாங்க. அந்த படைபலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட அமைச்சரவை அப்படி தான் கொடுப்பாங்க. எந்த ஜாதி பெரிய ஜாதியோ அந்த ஜாதியை வந்து மெயின் போஸ்ட்டு 2-3 அமைச்சர் சேர்த்து கொடுப்பாங்க. புரியுதா? அது தமிழ்நாடு அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லா அரசியலும் சரி, அது கரெக்டும் கூட. அது கொடுக்கலான்னு நடத்த முடியாது. ஒரே ஜாதியை சேர்ந்த அமைச்சரை போட்டாங்கன்னா அந்த ஆட்சி வந்து 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் மியூசியம் போயிடும். அப்போது இவங்கள்கிட்ட அல்லாஹ் அனுப்பினோம். ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். அவங்களும் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு அநீதி இழைச்சாங்க. ஓவராலாக அவங்களுடைய ஒரு பிக்சர் வந்து அல்லாஹ் சொல்லிடுறான், அவங்களும் ஃபெயிலியர் தான் ஆனாங்க அப்படிங்கிறான். பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து தெரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பது அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க, சொதப்புனாங்க, அவங்களும் தோற்று போனாங்கங்கிறது ஒரு வசனத்தில் முடிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் 68 வசனங்கள் தொடர்ச்சியாக அவங்கள ப்ரீஃபாக பேசுகிறேன். அப்போனா என்ன அர்த்தம் புரியுதா? முதல்ல ஒரு படத்தோட இந்த ஸ்டோரி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீன் ப்ளே வருது, டீட்டெயில்டு வருது. இது டீட்டெயிலாக பார்க்கணும். இவ்வளோ சொன்னால் பத்தாது மூசா நபி விஷயத்தில். அப்போது அவங்களும் அநீதி இழைச்சாங்க, அழிக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். இது சொல்லிட்டான்ல. ஆனால் என்ன அநீதி இழைச்சாங்க, எப்படிலாம் அந்த இது நடந்துச்சு,
அது டோட்டலாக அல்லாஹ் அப்படியே விளக்கணும். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், மூசா கூறினார், ஃபிரௌனே, நான் அகிலம் அனைத்தின் அதிபதியிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமு ஃபிரௌன்கிட்ட போய் சபையில் நிற்கிறாங்க. இங்கேருந்து இந்த ஸ்டோரி வந்து அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபிரௌன்னா என்ன? ஃபிரௌன்னா என்ன அப்படின்னா, ரா அப்படின்னா சூரியன் அர்த்தம். எகிப்துடைய அவங்களுடைய அந்த மொழியில் ரா அப்படின்னா சூரியன் அர்த்தம். இது ரா ஊன் அப்படின்னா அதாவது சூரியனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போது சூரியனுக்கு வந்து கடவுள் அந்தஸ்து அவங்க கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே சூரியன் தான் பெரிய கடவுள் எல்லா சிவிலைசேஷன்லேயுமே. இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து ஏன் கொண்டாடுறாங்க? சூரியனுக்கு வணங்குறாங்க. ஏன்? இந்த உலகத்தில் ஒருவருடைய உபகாரம் மனிதர்கள் மீது அதிகமாக இருக்குன்னா சூரியன் தான். சூரியன் வந்தால் தான் பகலில் நீ வேலை செய்ய முடியும், சூரியன் வந்தால் தான் தோட்டத்தில் போய் நீ வேலை செய்ய முடியும், சூரியன் வந்தால் தான் செடி வரும், சூரியனில் விட்டமின் டி இருக்குது, சூரியன் வந்தால் தான் கடல் நீர் ஆவியாகி மேலே போகும். புரியுதா? சூரியனை சார்ந்து தான் உலகமே இயங்குது. சூரியன் இல்லைன்னா மனிதர்களுக்கு பயங்கரமான செட்பேக். ஸோ அறிவு இருக்கிற, அதாவது இந்த உலகத்தில் பயன் தரக்கூடிய விஷயங்களில் பட்டியல் போட்டோம்னா நம்பர் 1 சூரியன் தான். அப்போ சூரியன் அங்கேருந்து பண்ணுங்கும்போது சூரியனுடைய உபகாரம் இருக்கிறதுனால சூரியனை வணங்குறதுல ஈஸியாக இருந்தது. அப்போது மன்னர்கள் என்ன பண்ணாங்க? சூரியன் மேலே எல்லோரும் ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அந்த சூரியனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் நான். மனுஷனாக அவதாரம் எடுத்திருக்கேன். எப்படி? நான் சூரியனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லா சமூகங்கள்லையுமே, இந்தியா, எகிப்து, நீ வந்து வேறு எந்த சொசைட்டியில் எடுத்தினாலும் சூரியன் கடவுளாக இருக்கும். அந்த சூரியனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அப்படி சூரியன் பெத்த புள்ள தான் நம்ம ஃபிரௌனு. சரியா? அப்போ சூரியனுக்கு பையன் அப்படின்னா சூரியன் தான் பெரிய கடவுள். அப்போ சூரியனுடைய பையன்னா அவன் தான் எல்லா கடவுளுக்கும் பெரிய கடவுள். அதனால தான் அவன் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மேலான கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் நம்ப வச்சிருந்தான். என்கிட்ட பகச்சிட்டிங்க அப்படின்னா சூரியனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லக்கூடிய மெசேஜ். அப்போது ரா அப்படிங்கிறது சூரிய கடவுள், ராவுன் அப்படிங்கிறது இது. அதே தான் நம்ம ஷாருக் கான் வந்து ரா 1 அப்படின்னு ஒரு படம் எடுப்பான். புரியுதா? ரா அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது வேறு மீனிங்கில் பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் போய் இவனுங்க இந்த சூரிய கடவுள் தான் வணங்குறாங்க. அதனால் வந்து சூரியனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இவங்கெல்லாம் சாத்தான் வணங்கிகள். இவங்க எல்லாருமே சூரிய ஸ்ட்ரக்சரு ஃபிரௌனுடைய ஸ்ட்ரக்சரில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே ஒரு கும்பல் தான். இதில் பகுத்தறிவு பேசிக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சூரியன் இஸ் த ஒன்று. எல்லா இதுலேயும் பார் சூரிய சின்னம் இருக்கும். இந்த பங்களாதேஷ் கொடியில் எடுத்தீங்கன்னா சூரியன் இருக்கும். புரியுதா? எல்லா கொடியிலையும் பார் நிறைய கொடிகளில் சூரியன் இருக்கும். இந்த ஃபுட்பால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொடிகளில், அதிகமான கொடிகளில் சூரியன். அர்ஜென்டினா இதில் கூட சூரியன் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் வந்து சூரியன் இருக்கும். அப்போது இது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபிரௌனுங்கிறது ஒரு பதவி பேர். அது வந்து அவனுடைய ஒரிஜினல் பேர் கிடையாது. அவனுடைய ஒரிஜினல் பேருங்கிறது வேறு. அது வந்து பதவியோடைய பேர். இப்போது பிரசிடெண்ட் அப்படிங்கிறோம். பிரசிடெண்ட்னா அது ஒரு பதவியோட பேர். பிரசிடெண்ட் சொல்கிறாரு, பிரசிடெண்ட் வர்றாரு போகிறாரு. இது வந்து ஒரு இது. ஒயிட் ஹவுஸ் சொல்லிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சுண்ணாம்பு அடித்த ஒரு கட்டடம் சொல்லிச்சு. அமெரிக்கன் பிரசிடெண்ட் சொன்னான்னு. ஒயிட் ஹவுஸ் சொல்லிச்சு, ஒயிட் ஹவுஸ் மறுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரம்ப் மறுத்தான்னு அர்த்தம். அப்போ ட்ரம்ப்பு போய் புஷ் வந்துட்டு இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ் மறுத்துச்சுன்னா புஷ் மறுத்தான்னு அர்த்தம். அப்போ ஒயிட் ஹவுஸ் மறுத்துச்சுன்னா முதல்ல கேட்கணும் எந்த டைம் கேலண்டரை சொல்லுங்க. 92 அப்படின்னா ஜார்ஜ் புஷ், 96னா கிளின்டனு, 2008 அப்படின்னா ஒபாமா, என்ன 2020 அல்லது முன்னாடி 16 17 அப்படின்னா ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் முன்னாடி 20க்கு அப்புறம்னா பைடனு. அந்த மாதிரி ஒயிட் ஹவுஸ் அப்படின்னா முடிஞ்சது. ஒயிட் ஹவுஸுங்கிறது ஒரு டேர்ம். புரியுதா? அதுவும் வந்து எல்லா பில்டிங்கும் பொருந்தாது. அமெரிக்காவுடைய பில்டிங் தான் ஒயிட் ஹவுஸ். ஸோ இது மாதிரி பேர், இதை புரிஞ்சுக்கணும். இப்போ குரான் சொல்லக்கூடிய ஃபிரௌன் எத்தனை? நிறைய ஃபிரௌன் வந்துட்டு போயிருப்பாங்க. புரியுதா? நிறைய எல்லாருக்கும் பேரும் ஃபிரௌன் தான். ஏன்?
சூரியனுடைய பையன்னு தான் சொல்லி அங்கே ஏமாற்ற முடியும். அதனால் எவன் வந்தாலும் அங்கே ஃபிரோன் தான், சூரிய வம்சம் தான் அவன். அப்போது குரான் சொல்லக்கூடிய ஃபிரோன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த ஃபிரோன் யார் அப்படின்னா 2 ஃபிரோனை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. முதல் ஃபிரோன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது இருந்தவன், அவரை வந்து எடுத்து வளர்த்தவன், கிட்டத்தட்ட அவருடைய தந்தை அந்தஸ்தில் இருந்தவன். இவன் ஓரளவுக்கு சாஃப்ட்டு, புரியுதா? அப்போ உதாரணத்துக்கு மக்கா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே அளவுக்கு கோபத்தில் கிடையாது. அபூஜஹில் அளவுக்கு மற்றவங்க கிடையாது. சில பேர் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக திங்க் பண்ணுவாங்க. இந்த ஃபிரோன் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக திங்க் பண்ணக்கூடியவர் அவருங்கிறேன். ஏன்னா அது எடுத்து வளர்த்ததுனால அவர் ஒரு இது வருது, அஃபெக்ஷன் வருது. மற்றபடி ஒரு ஃபிரோன் அப்படின்னா அவனும் வந்து எல்லாம் பனி இஸ்ரேல்களை இது பண்ணக்கூடியவன் தான், எல்லாமே அநியாயம் பண்ணக்கூடியவன் தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்லாமல் எடுத்து வளர்த்தான் இல்லையா, அது ஒரு நல்ல பண்பு அவன்கிட்ட இருக்க தானே செஞ்சுருக்கு. பனி இஸ்ரேல் தெரிஞ்சு தான் எடுத்து வளர்த்துறான். ஸோ இந்த மாதிரி அப்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு பீரியடில் இருந்திருக்கான். இப்போ ரெண்டாவது இந்த ஃபிரோன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிரோன் வந்து கிமு 1292 1225 வரை கிமுவில் போகும்போது ரிவர்ஸில் தான் போகும், புரியுதா? கிபிலேருந்து வரும்போது தான் ப்ளஸில் சொல்லுவாங்க. 0லேருந்து 55 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்கன்ட்டு. மூளை சொல்லும்போது 55லேருந்து 0க்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸில் சொல்லுவோம், புரியுதா? இப்போ கிமுவில் வந்து இவங்க வந்து ரிவர்ஸில் இவங்க பார்க்கும்போது ஒரு 67 வருஷம் இவன் ஆட்சி பண்ணியிருக்கான். பின்னாடி ரெண்டாவது ஃபிரௌனுடைய ஆட்சியில் தான் மோதல் தொடங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பீரியடாக வந்து பிரிக்கலாம். 1 0 to 40, இந்த டைமில் வந்து ஃபிரௌன் வீட்டில் வளர்றார். அதுக்கப்புறம் 40 to 80 இந்த பீரியடில் மதியனுக்கு போயிட்டார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அதுக்கப்புறம் 80 to 120 இந்த காலகட்டத்தில் பேட்டில் நடக்குது. இந்த ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கான இந்த மோதல் நடக்குது. அப்போது இது பற்றி பைபிள்லையும் வந்து 2 ஃபிரௌனுங்கிறது நமக்கு வந்து தகவல் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பயணம் எக்ஸோடஸில் 2வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இந்த நீண்ட காலத்தில் அது அவர் மதியனுக்கு போயிருந்த காலகட்டம் அங்கே சொல்லப்படுது. ஷுஐப் நபியை பற்றி பைபிளில் இருக்குது, மேட்ச் ஆகுது பாரு. இதுதான் குரானும் பைபிளுடைய இதுவும் ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடிய அதே சம்பவம் தான். அவர் அதில் பைபிள் என்ன வருது, இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான், இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினார், அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அந்த ஃபிரௌன் இந்த அளவுக்கு அவங்கள போட்டு பாடாப்படுத்தலை. இந்த 2வது வந்த ஃபிரௌன் இருக்கான்ல, அவன் வந்து கடுமையாக நடந்துக்கிறான். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் இருக்குது, அந்த படத்தை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது பாருங்கள். சில வல்கரான காட்சிகள் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணி விட்டு ஓட்டி விட்டு பாருங்கள். ஆனால் ரொம்ப பார்க்க வேண்டிய படம் அது. அதில் மூசா நபியை பற்றி அவ்வளோ டீட்டெயில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். சூப்பராக அவங்க எடுத்திருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ பில்ட் பண்ணி அவங்கள காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த டைமில் தான் வந்து இப்போ ஃபிரௌன் வந்து வர்றான். இவர் பேசிகிட்டு இருக்கிறார்ல மூசா அலைஹிஸ்ஸலாமு, ஃபிரௌனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருல்ல, நான் அகில மனைத்தின் அதிபதியிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன் அப்படின்னு வந்து பேசுகிறார்ல. இப்போ இது 2வது ஃபிரௌன்ட்ட பேசுகிறார். இப்போ இந்த 2வது ஃபிரௌன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரனாக வாழ்ந்தவன். ஸோ இவருடைய அந்த வளர்ப்பு, இவருடைய அந்த இதெல்லாம் எந்த லெவலில் நடக்குது, அந்த அரச குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங்ஸும் இவருக்கு வந்து கிடைக்குது. அப்போ அவர் சொல்கிறார், அல்லாவின் பெயரால் சத்தியத்தை தவிர வேறு எதனையும் சொல்ல மாட்டேன், இதுவே என்னுடைய பொறுப்பாகும். நான் உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே நீ இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை என்னுடன் அனுப்பி வைத்து விடு. இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாவின் பெயரால் சத்தியத்தை தவிர வேறு எதனையும் நான் சொல்ல மாட்டேன், இதுவே என்னுடைய பொறுப்பாகும். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? எடுத்தோன்னே அவர் என்ன சொன்னார், நான் அகிலங்களின் இறைவனிடமிருந்து வந்திருக்கேன். நீ சூரியன்ட்ட வந்திருக்க, நான் யார்கிட்ட இருந்திருக்கேன், கேலக்சிலேருந்து வந்திருக்கேன். எப்படி? நீ சூரியனுக்கு பிறந்தா, நீ சூரியனுடைய வம்சம், நீ சூரியனால் தேர்வு செய்யப்பட்டான். அப்போ நான் ஒட்டுமொத்த கேலக்சியிலேருந்து, நீ பார்க்குற தூரமாக இருக்கிற நட்சத்திரங்கள்லேருந்து வந்து. அப்போ அது சொல்லிட்டு சொல்கிறாரு, இது நான் டமாஸ் பண்ணல. ஏன்னா கிளைமேட் என்ன கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்குது. நான் சூரியன்ட்டு வந்தேன்னா நான் யார்கிட்ட வந்தேன் தெரியுமா, நான் ப்ளூட்டோலேருந்து வரேன். அது மாதிரி இவர் சொல்கிறாரு, நான் யார்கிட்ட இருந்து வரேன்னா இதுக்கு வரேன். அல்லாவின் பெயரால் சத்தியத்தை தவிர வேறு எதனையும் நான் சொல்ல மாட்டேன், இதுவே என்னுடைய பொறுப்பாகும். அப்போது சொல்கிறதுக்கு இது ஜோக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, இவனுங்களாம் கலாய்ப்பானுங்களா,
ஏன்னா ஆள் எப்படிப்பட்ட ஆள், புரியுதா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனுக்கு தெரியும், ஃபிரௌன் மூசா நபியை பற்றி அவருக்கு தெரியும். சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல மாட்டாருன்னு தெரியும். எனக்கு கூட வாழ்ந்தவரில், புரியுதா? இது சொன்ன உடனே அவன் வேறு எதுவுமே ரியாக்ட் பண்ணல பாரு. இவர் பொய் சொன்னாருன்னு சொல்லியிருந்தான்னா ஒரு இடத்துல கூட குரானில் ஃபிரௌனு வந்து மூசா நபியை பார்த்து நீ பொய்யர் சொல்லவே இல்லை. சொன்னால் அரண்மனையில் இருக்கிற ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். அதான் பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் அதே அட்வான்டேஜ், புரியுதா? எப்போயுமே தாவா களத்தில் இருக்கும்போது இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம மேலே வந்து ஏன்னா நம்ம சில தியாகங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும், புரியுதா? சில விஷயங்கள் வந்து நம்ம கேரக்டர் வந்து நம்ம சொல்லுவோம் நம்மளை பார்க்காத, அதெல்லாம் இன்னும் பார்க்கணும், வேறு வழி இல்லை. நம்ம என்கிட்ட வந்து பெரிய பாவங்கள் இருக்கக்கூடாது. யார் வந்து அல்லாஹ்வுடைய இந்த தாவாவை செய்கிறோமோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். பொருளாதார மோகம் இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தீய பண்புகள் இருக்கக்கூடாது, மற்ற இந்த கெட்ட பழக்கம், சிகரெட்டு, இது அது எல்லாம் குலைச்சி விட்ரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே பாரு, தாயிக்கள் எல்லாருக்குமே கேரக்டர் ரொம்ப முக்கியங்கிறது இதிலேருந்து தெரியுது. அவங்களும் எடுத்துகிட்டு போய் முதல்ல என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், இது தெரியும்ல, அகிலங்களுடைய இறைவன்கிட்டருந்து வந்திருக்கேன், அல்லாஹ்வின் பெயரால் உண்மையை தவிர எதையும் சொல்ல மாட்டேன், இதுவே என்னுடைய பொறுப்பாகும், நான் உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன், எனவே நீ இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை என்னுடன் அனுப்பி வைத்துவிடு. இது ஒரு ஸ்பெஷலான தாவாவாக இருக்குது. இது வரைக்கும் வந்த அந்த 5 பேர் யாராவது அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களை அவங்க கூட அனுப்பி விட்டுருன்னு கேட்டாங்களா? கேட்கல. அதே மாதிரி இங்கே அல்லாவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனே கொடுக்கல. அல்லாவை வணங்கு, அல்லாவுக்கு இணை கற்பிக்காத, அதெல்லாம் எடுத்து பேசலை. எனக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கான், பனி இஸ்ராயலை அனுப்பு. இதை வச்சு தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இவரை வந்து ஒரு இனத்தலைவராக, புரியுதா? அதாவது இவர் பாருங்கள், இஸ்லாத்தை முன்னிலைப்படுத்தாமல் சமுதாய நலனை முன்னிலைப்படுத்துகிறார். எப்படி ஒரு முஸ்லீம் லீடராக இவரை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம காக்கா கூ 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 கேன்னு சொல்லலாம் நிறைய கட்சிகள் இருக்குல்ல, 50 வருஷமாக இருக்கிறது, 70 வருஷமாக இருக்கிறது, 80 வருஷமாக இருக்கிறது, இப்போல்லாம் போயிட்டு சூரியனோட கை குலுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் நமக்கு காட்டுறது என்னென்னா, நாம் என்ன சொல்கிறோம், குரானை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், அந்த சமூகத்தை வச்சு அதை வச்சு சீர்திருத்தத்தை உண்டாக்குவோம், அதை கொண்டு நீதியை நிலைநாட்டுவோங்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாம் பக்கம், முதல்ல என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஃபாய்தான்னு பார்ப்போம், யாரோட கூட்டணி சேர்ந்தால் நல்லதுன்னு பார்ப்போம், நம்ம சமூகத்தை வந்து முதல்ல நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? பாரு மூசா நபி என்ன சொன்னார், அங்கே போய் ஃபிரௌன்கிட்ட போய் அல்லாஹ்வை நம்பு, சொர்க்கத்துக்கு போ, நல்ல பிள்ளையாக நடந்து, இதெல்லாமா பேசினார். பனி இஸ்ராயல் மட்டும் அனுப்பிச்சி விட்டின்னா நாங்கள் போய் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு காட்டுறாங்க. இது கிடையாது. இது உயர்ந்த நோக்கத்தோடு அவங்க கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போய் என்னத்தை செட்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு, எவனும் போக மாட்டீங்க. மூசா நபி கூட இவங்க போய் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாங்க, வேறு இதுக்கு ஃபிரௌனே பரவாயில்ல அப்படிம்பாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டாஸ்க்குக்கு மூசாவே நாங்கள் எகிப்திலே நல்லா இருந்தோம், கூட வந்து நாங்கள் இப்படி ஆகிட்டோன்னு அப்படி பண்ணி விட்டாங்க, புரியுதா? நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் சொகுசாக வச்சு நாசமாக்கி, அப்போது ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ போதும், இல்லைன்னா இதுக்கப்புறம் அதுலேயே நின்றுட்டுருப்போம். சரி, ஓகே. இப்போ இது வந்து குரான் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஏகப்பட்ட இடத்துல பேசுது. அதில் இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி பேசுது. போன உடனே அவர் வந்து பனி இஸ்ராயல்கள் அனுப்புன்ட்டு. ஆனால் மற்ற இடங்களில் ஃபிரௌனுக்கு அல்லாவை ஏற்றுக்கோ, அல்லாவுக்கு கட்டுப்படு, இந்த உபதேசம் முதல்ல செஞ்சதா வேறு வேறு அத்தியாயங்களில் வருது. அது இன்ஷா அல்லாஹ் வேறு அந்த இடம் வர புரிஞ்சு. குரானை ஒட்டு மொத்தமாக தான் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறது, குரானுடைய இல்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயத்தை வச்சுட்டோ, ஒரு ஆயத்தை வச்சு எடுக்கிற இடங்களும் இருக்குது. சில விஷயங்கள் வந்து அப்படி ஒரு ஆயத்தை வச்சு எடுக்க முடியாது. குல் அல்லாஹு அஹதுன்னு இருக்குது, அது ஒரு ஆயத்தை வச்சு தான் எடுக்க முடியும். அல்லாஹ் ஒருவன்ட்டு அதுக்கு என்ன 10 ஆயத்து கனெக்ஷன் கொடுத்ததா புரிய வைக்க தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை, அது ஒரு ஆயத்தே போதும். லாத்தா குசு சினத்தும் வளானும், அவன் தூங்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்குது, அது ஒரு ஆயத்தே போதும். சில இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும், அது நிறைய கான்டெக்ஸ்டோடு பார்க்கணும். அப்போ அவங்க 2 கோரிக்கைகள் வச்சாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். நம்பர் 1, அல்லாஹ்வை மட்டும் அடிபணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அது குரானில் இன்னும் வரும், அது நான் காட்டுவேன்.
நம்பர் 2, பனி இஸ்ராயல்களை என்னுடன் அனுப்பி வை. இதில் நோட்டட் பாயிண்ட்டு, பனி இஸ்ராயல்களுக்கு பதவி கேட்கல, பனி இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தாதேன்னு சொல்லலை. நீங்கள் நாம் வந்து என்ன கேட்டுட்ருக்கோம், முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தாதே, முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பதவி கொடு, முஸ்லீம்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடு, இப்படி தான் கேட்டுட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போது விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல ரெண்டும் சொல்லப்படலை அப்படின்னா, இது வந்து குரான் வந்து அதோடைய ஸ்டைலு, அது வந்து வேறு வேறு இடத்துல சொல்லப்படுது. ஸோ அது பார்த்துக்கணும். ஒட்டுமொத்த பிக்சராக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு மூசா நபி சம்மந்தப்பட்ட எல்லா வசனங்களும் எடுத்து அதை சீக்வன்ஸ் பண்ணி நாம் தான் ஓவராலாக ஒரு இமேஜ் வந்து மூசா நபியுடைய தாவாவை வந்து நாம் வந்து வடிவமைக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம டைம் கிடைக்கும் போது, வாய்ப்பு இருக்கும்போது அதை வந்து பண்ணும். அடுத்தது, பனி இஸ்ராயல்கள் இங்கே எப்படி வந்தாங்க? பனி இஸ்ராயல்கள் எங்கே வந்தாங்க? யாக்கூப் நபியுடைய வம்சம். இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சம் தான் இவங்க. யாக்கூப் நபியுடைய மகன் யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான் பனி இஸ்ராயில். சரியா? இஸ்ராயிலுங்கிறவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில்னால் அல்லாவுடைய அடிமைன்னு அர்த்தம். புரியுதா? இஸ்ராயில்னா அல்லாவுடைய அடிமைன்னு அர்த்தம். அது யாருடைய பேர்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இஸ்ராயிலுங்கிறது. அப்போ இவங்க பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயில்னா யார்? இஸ்ராயிலினுடைய மகன், வாரிசுகள் அப்படின்னு. இப்போ வாரிசு யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய 12 சகோதரர்கள், இவங்க தான் வாரிசுகள். இவங்க 12 பேரும் எகிப்தில் வந்து குடியமர்ந்தாங்கங்கிறது யூசுஃப் சூறாவில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ இவங்க வந்தாங்கல்ல, இவங்க வரும்போது ரூலராக யார் இருந்தா? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போவும் அதுக்கப்புறமும் யார் ரூலிங் பண்ணிகிட்டே இருந்தா? பனி இஸ்ராயல்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை? எகிப்தை பனி இஸ்ராயல்கள் தான் ஒரு நீண்ட காலகட்டம் ரூல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க தவறு இழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நேர்மையான ஆட்சி பனி இஸ்ராயல்கள் பின்னாடி வந்தவங்க பண்ணல. பின்னாடி அதனாலேயே என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி உண்டாகும். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சியை கவுத்துட்டு அந்த லோக்கலில் அதாவது அவங்களுக்கு கீழே இருந்தாங்கள மக்கள், இவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்க தான் ஃபிரௌன். அப்போது இவங்க ரிட்டர்ன் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கோபம் எவ்வளோ இருக்குது. சரியா? இப்போது இங்கே என்ன விஷயம் அடுத்ததுன்னா, இப்போ அந்த வார்த்தையில் அவங்க என்ன சொல்கிறாங்க? பனி இஸ்ராயல்களை அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறதுனா எங்கே? இப்போ பனி இஸ்ராயல்களை எங்கே கூப்பிட்டு போகிறது? அது அல்லாஹ் வந்து இவருக்கே சொல்லலை. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே சொல்லலை. அது கூட்டிகிட்டு போய் தூர்சீனா மலையில் நிற்கும் போது தான் நான் உனக்கு விரைவில் காட்டி தருவேன்றாங்க. சஸ்பென்ஸாக தான் அல்லாஹ் சொல்கிறான். கூப்பிட்றது அல்லாஹ், மதித்து வரியா இல்லையா, இதுதான் மேட்டர். இதே ஒரு சோதனை தான். புரியுதா? ஏன்னா இங்கே வீடு வாசல் செட்டில் ஆயிடுச்சு, நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் எகிப்து வந்து ஒரு பஞ்சமான பகுதியெல்லாம் கிடையாது, பயங்கரமான செழிப்பான பகுதி. உலகத்திலே அந்த டைமில் செழிப்பு அதிகமாக இருந்த பகுதி. நைல் நதி ஓடுது, பயங்கரமான அவங்களுடைய ஆட்சி மிகப்பெரிய லெவலில். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சிறு மன்னர்கள், இவன் வந்து சக்கரவர்த்தி. பல அரசர்களை இவன் கட்டி ஆண்டவன். யார்? ஃபிரௌன். அப்போது இது வந்து எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு வந்து பதில் இல்லை. அப்போ இது ஒரு மைனஸ், நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ ஃபிரௌன் வந்து கேட்குறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அப்போ அவர் மொட்டையாக சொல்கிறார். யார்? அல்லாவை வழிபட அழைத்து செல்கிறேன்கிறார். அல்லாவுக்கு அது இதெல்லாம் பைபிளில் வரக்கூடிய விஷயங்கள். அல்லாவை வழிபட நான் அவனோட கூட்டிகிட்டு போனோம். 3 நாள் தொலைவு, இங்கேருந்து 3 நாள் தொலைவில் ஒரு பகுதிக்கு அல்லாஹ் என்னை வர சொல்லியிருக்கான். அது என்னது? பாலைவனம். தூர்சீனா பாலைவனம். இவங்ககிட்ட அது சொல்லலை, பாலைவனத்துக்கு கூட்டு போகிறேன்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற நல்லா ஊரை விட பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போது இதை கேட்டோன்னே ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? என்ன இது திடீர்னு பக்தி? என்ன பக்தியின் பேரால் ஏமாத்துறியா? இங்கே வேலை செய்கிறத விட்டுட்டு ஓபி அடிச்சுட்டு இங்கேருந்து கேட்டால், ஏன் இங்கேருந்தே இபாதத் செய்ய வேண்டியதானே? அவன் கேட்குறான் ஃபிரௌன், இங்கே இருந்துகிட்டே இபாதத் செய்ய வேண்டியதானே? அது என்ன 3 நாள் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு ஊரில் போய் தான் இபாதத் செய்யணும்? அப்போ அதுக்கு அவர் நிறைய விளக்கம் சொல்கிறாரு. முதல் விஷயம், நாங்கள் புனிதம், அதாவது அதில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பலியை வந்து கொடுக்க சொல்கிறான். அந்த பலி வந்து இந்த ஊரில் வச்சு நான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, காளை கன்ற கடவுளாக வணங்கக்கூடிய சமூகம் அது. எது? ஃபிரௌனுடைய சமூகம். இன்றைக்கும் அங்கே பிரமிடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நந்தி சிலை உட்காந்துட்ருக்கும் காவலுக்கு. அந்த இடத்துல மாடு புனிதம், அங்கே அறுக்கக்கூடாது. அப்போ இவர் சொல்கிறார் மூசா நபி, இங்கே மாடு புனிதம், இதெல்லாம் பைபிளில் வர்றது. மாடு புனிதம், இதெல்லாம் அறுத்தோம்னா பிரச்சனை வரும், நீங்களும் உங்களால் சகிச்சிக்க முடியாது, இங்கே வந்து மரண தண்டனை. இவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வச்சு அறுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அது அல்லாஹ் கேட்குற பலி உங்களால் கொடுக்க முடியாது,
அதனால் என்னை அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஃபிரௌன் என்ன பண்ணுறான், வேலை செய்கிறது ஓப்பி போட்டுட்டு நீ வெளியே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேலைகளை வந்து கடினமாக்குறான். மூசா நபி வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து டபுள் ட்ரிபிள் ஷிஃப்ட்டு பார்க்க சொல்கிறான். அது மாதிரி இது பண்ணுறான். மூசா நபி செஞ்சது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதில் நிறைய பிரச்சனை, ஒரு ஃபிரௌன்ட்டையும் பிரச்சனை, ஆளுங்கிட்டையும் பிரச்சனை. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வர்றது பெரிய பிரச்சனை. எப்போவுமே ஒரு அடிமைகிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, அவனுக்கு ஒரு அடிமைன்னு புரிய வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணுறது ஈஸி. அவன் நம்ம நல்லா தானே இருக்குது, சோறு போடுறாங்களே, நல்லா இடம் கொடுத்துருக்காரு, ஜம்முன்னு இருக்கேன், எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன குறை அப்படின்பா. அப்போ ஏன் எடுத்து போகணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு உம்மத்தை வந்து பில்டு பண்ணுறது அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருந்த டாஸ்க். புரியுதா? அந்த உம்மத்துக்கு வந்து தஸ்கியா, தர்பியா இது எல்லாமே செஞ்சு அல்லாஹ்வுடைய ஷரியத், இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்துடைய அந்த மகத்தான பொறுப்பை கொடுக்கறது. நான் சொன்னல, மனித குலத்துடைய உண்மையான அந்த பெனிஃபிட்ஸ் வந்தால் இனிமே தான் தொடங்குது. இது வரைக்கும் நபி தான் பர்ஃபார்ம் பண்ணிருப்பார், மற்றவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரோல் இருக்காது. ஆனால் இதில் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிது அல்லாஹ் ஊழியம் செய்வதற்காக. புரியுதா? அப்போது சிரமங்களை தாங்கி கொள்வது, உலக ஆசையை கைவிடுவது, இறைவனுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரியான உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தர்றதுக்காக அவர் வந்து கூப்பிட்றார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கு. இதுவெல்லாம் வந்து பயிற்சி எடுக்கணும். இந்த இடத்துல உட்காந்துட்டு பயிற்சி எடுக்க முடியாது. அதனால தான் இஸ்லாத்தில் சில விஷயங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வர சொல்கிறான்ல. ஏன் வர சொல்கிறான்? வழிபாடு தானே, எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கான், எங்கே இருந்தாலும் பார்க்குறான். அப்புறம் சில வழிபாடு ஏன் அந்த இடத்துல தான் வந்து செய்யணுங்கிறான். அப்போ ஈத்திகாஃப் ஏன் பள்ளிவாசலில் தான் வந்து உட்காரணும்? வீட்டில் அவன் ரூமில் உட்காரலாம்ல, ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு. என்ன தான் வீட்டில் உட்காந்தா மைண்ட் செட் பள்ளிவாசலோடைய மைண்ட் செட் வராது. புரியுதா? அதனால தான் ஜமாத் தொழுக பள்ளிவாசலோடு வர சொல்கிறான்ல. அங்கே ஆம்பளம் அங்கே வந்தால் தான் அவனுக்கு வந்து ஈமான் ஆக்டிவேட் ஆகும். இங்கே நீங்கள் என்ன தலையில் நின்று நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆலிமை வச்சு நீங்கள் தொழுகை நடத்தினா கூட ஈமான் வந்து பெருசாக இது உன் வீடு எஃபெக்ட்டு தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுக்குன்னு ஒரு வீடு கட்டுங்க. அதுக்குள்ளே வரும்போது வாயை மூடிட்டு வரணும். அதுக்கு ஏகப்பட்ட டிசிப்ளின் இருக்குது. வந்தால் தொழுவாமல் உட்காரக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்றாங்க. அப்போது ஃபிரௌன் வந்து இப்போ இந்த கன்வர்சேஷன் நடக்குது. அனுப்புன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதற்கு ஃபிரௌன், நீர் தெளிவான சான்று ஏதேனும் கொண்டு வந்திருப்பீராயின், நீர் உம்முடைய வாதத்தில் உண்மையானவராக இருந்தால் அதனை காட்டும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து எங்கேருந்து வந்திருக்க? கேலக்சிஸுடைய இறைவன்றிருந்து வந்திருக்க, அப்படி தானே? சான்று காட்டு, ஏதோ ஒரு அத்தாட்சி காட்டு, அதனை காட்டு பார்க்கலாம். அப்போது மூசா தம்முடைய கைத்தடியை எறிந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? அந்த கைத்தடியை போடுறாங்க. உடனே அது உயிருள்ள பெரியதொரு பாம்பாக மாறியது. அது போட்ட உடனே அது வந்து பெரிய ஒரு பாம்பாக மாறுது. இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது. அஸ்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மலைப்பாம்பு. அது சின்ன பாம்பு கிடையாது, பெரிய பாம்பு. அது மேபி ராஜநாகம் சைஸ். ஒன்று விஷ ஜந்துவாக இருந்துச்சுன்னா ஒரு ராஜநாகம். அது அஸ்தாம்பாங்க. உருதுலலாம் அந்த அஸ்தான் தான் மீனிங் போட்டிருக்கேன். அஸ்தானாலே எங்களுக்கு தெரியும் அது வந்து பெரிய பாம்பு, சின்ன பாம்பு கிடையாது. பெரிய பெரிய பொருள், பெரிய சைஸ் பல்கான பாம்பு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? பிறகு அவர் தமது கக்கத்தில் இருந்து கையை வந்து இப்படி வச்சு கையை வெளியே எடுத்தார். பார்ப்பவர் முன்னிலையில் அது வெண்மையாக பளிச்சிட்டது. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? வெண்மையாக அது பளிச்சிட்டு. அப்போ 2 அத்தாட்சி வந்து இது வந்து காட்டுறாங்க. யாருக்கிட்ட? ஃபிரௌனுக்கிட்ட இது காட்டுறாங்க. மூசா நபி சமூகம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொன்னல சம்பவமே. இப்போ இந்த 5 நபிமார்கள் சீனில் என்ன? முதல்ல நபி போவார், பிரச்சாரம் பண்ணுவார். சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் மறுப்பாங்க. பேட்டில் போயிட்டே இருக்கும். அது கடைசி கட்டமாக அவங்க என்னம்பாங்க? அத்தாச்சி கொடும்பாங்க. அத்தாச்சியை எடுத்துகிட்டு வருவார். அத்தாச்சியை பார்த்துட்டு உடனே ஈமான் கொள்ள சொல்லுவாங்க. அத்தாச்சியை பார்த்துட்டு ஈமான் கொல்லணும். ஈமான் கொல்லாத பட்சத்தில் அழிக்கப்படுவாங்க. இதுதான் ஸ்டோரி. இப்போ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போதே அத்தாச்சி எடுத்துகிட்டு போகிறார். ஃபிரௌன் கேட்டானா கைத்தடி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. இது ஃபஸ்ட்டு மீட்டிங். இது போகும்போதே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கையில் என்ன இருக்குது? அற்புதம் இருக்குது. புரியுதா? மோஜிஸா பார்த்து நிராகரித்தார், ஃபினிஷு. ஆனால் இது ஃபிரௌன் கேட்டது கிடையாது, மூசா நபியும் பிளான் பண்ணது கிடையாது. அல்லாவா கொடுத்து விட்றான், இதை எடுத்துகிட்டு போன்னு. ஏன்?
உள்ட்டா வருது பாருங்க பேட்டர்னு, புரியுதா? கேட்டதுக்கப்புறம் தான் அற்புதம் கொடுப்பான் எப்பயுமே அல்லாஹ். நபிசுல்லாஹ் போது கேட்டு கூட தர முடியாதுன்ட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவருக்கு வந்து கேட்டு வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வரும்போதே அற்புதம் கொடுத்து விட்றான் அல்லாஹ். ஏன் அற்புதம் கொடுத்து விட்றான் அப்படின்னா, இவர் சில பல பின்னாடி அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. இவர் ஒரு மர்டர் பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் ஓடிடுறாரு, அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து 40 வருஷம் கழித்து திரும்பி வர்றாரு. வரும்போது சூழ்நிலையே மாறி இருக்குது, பெரிய வல்லரசாக இது மாறிடுச்சு, அது ஆயிடுச்சு. இவர் வந்து போய் ஃபிரௌனை பார்க்கணுன்னா முதல்ல விடுவாங்களா உள்ள? ஒரு மன்னரை பார்க்குறதுன்னா உள்ளே விடுவாங்களா? சரி, ஏதோ பழைய மன்னர் அரண்மனையில் இருந்தவர், சரி ஓகே, ஏதோ விஷயமாக வந்திருக்கார், தெரியாது. வில்லனாக வந்திருக்காருலாம் தெரியாது. அந்த ஃபிரௌனுக்கு வில்லனாக இவர் வந்திருக்கிறாருலாம் தெரியாது. வந்திருக்கார், பழைய உங்கள் வீட்டில் வளர்ந்தவர் வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே வரார். வந்த உடனே இவர் சொல்கிறாரு, அரசவை கூப்பிடுங்க, நான் பேசணும், முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இதெல்லாம் பேசும்போது அப்போ அவங்க வந்து இவருடைய பேச்சு கேட்கணுன்னாலே அவங்களுடைய பெருமை உடையும் அளவுக்கு ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடக்கணும். அப்போ தான் அவன் வந்து மேற்கொண்டு இவர் பேசுகிறது அல்லது இவருடைய அடுத்த ஆர்கியூமெண்ட்டே பேச முடியும். எடுத்த உடனே என்னை ஃபிரௌன் பனி இஸ்ராயலோட அனுப்பு அப்படின்னா அப்படியே குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டு போயிடும். பேசுகிறதுக்கே நீ வருத்து கிடையாதுன்றோம், புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவங்களை வீழ்த்தணும், எடுத்த உடனே இவங்களை வந்து ஒரு அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்க முடியும். இதுக்கப்புறம்தான் சண்டையை கண்டினியூ சண்டைனா, அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது தி எண்டு. இந்த 5 ரசூல்களை பொறுத்த வரைக்கும் அற்புதம் வந்து தி எண்டு. ஆனால் ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து டைட்டில் கார்டு. அங்கேருந்து தான் ஸ்டோரியை வந்து பில்ட் ஆகுது. அப்போ எடுத்தோடனே இந்த 2 அற்புதங்களை வந்து அவர் காட்டுறாரு. அப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, இது குரான் வந்து அவன் என்ன சொல்கிறான், ஆயாத்து அத்தாட்சி கொடு அப்படின்னு தான் சொல்கிறான். இது வந்து இதுவும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயாத்துன்னா என்ன? இப்போ குரான் வசனம் இருக்குது, அதுவும் என்ன ஆயாத்து. இன்னொன்று அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்புகள் இருக்குது, மழை, மரம், கடல், மலைகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், இது எல்லாமே ஆயாத்து தான், புரியுதா? அல்லாஹ் இது எல்லாமே என்ன சொல்கிறான், அத்தாட்சிங்கிறான். குரானுடைய வசனங்களும் அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளும் அத்தாட்சி. இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்காங்கிறத உணர்றது தான் அத்தாட்சி. அப்போது அற்புதங்களையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அத்தாட்சின்னு தான் சொல்கிறான். குரான் எந்த இடத்துலையுமே அற்புதம் சொல்லி பயன்படுத்தவே இல்லை, ஆயாத்துன்னு தான் சொல்லுது. அற்புதத்துக்கு வந்து உருதுவில், எனக்கு அரபி தெரியாது, உருதுவில் வந்து மோஜிசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சொல்லும்போது மோஜிசா கொண்டு வந்தாமல் தமிழில் பயானில் கூட அதுதான் சொல்லுவாங்க, மோஜிசாத் செய்வார், மோஜிசாக்கள் யார் நிகழ்த்துவாங்க, நபிமார்கள் ரசூல்மார்கள் நிகழ்த்துவாங்க அப்படின்னு. சரி ஓகே, இப்போது அற்புதம்ங்கிறது, அதை இப்போ ஆயத்துங்கிறது என்ன, அற்புதம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எதுவும் அற்புதம் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அற்புதம். ஆனால் அதை டெய்லி எதை பார்க்குறோமோ அதை அற்புதமாக நாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கைத்தடி எடுத்து போட்டு பாம்பாக மாறுறது இது வந்து அற்புதம்னு சொல்லுவோம். முட்டையிலேருந்து கோழி வர்றது அற்புதம்னு சொல்லுவோமா? மாட்டோம். ஆனால் அதுவும் அற்புதம் தானே. ஒரு முட்டையிலேருந்து கோழி வெளியே வருதுன்னா மூடி இருந்த ஒரு டப்பாக்குள்ளே படக்குன்னு ஒன்று முடச்சிக்கிட்டு வெளியே வருது, வந்து அது முட்டைகளை போட்டு அது ஒரு பண்ணையவே ஃபில் பண்ணுதுன்னா அதுவும் அற்புதம் தானே. ஆனால் அது மொதல் தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீ இது அற்புதம்னு சொல்லுவேன். ஆனால் நீ ஆல்ரெடி நீயும் பார்த்துருக்க, உங்கள் அம்மாவும் பார்த்துருக்காங்க, உங்கள் பாட்டியும் பார்த்துருக்காங்க, வாழ வழியை பார்த்துருக்கும்போது இப்போ இது அற்புதம்னு சொல்லி நீ வந்து ஃபீல் பண்ண மாட்டேன், வழக்கமாயிடும், இது வந்து ஆதத்தாயிரும். அப்போது நீங்கள் பார்க்காத ஒன்று புதுசாக செஞ்சு காட்டணும், இதுக்கு பேர் தான் அற்புதம், சரியா? இப்போ இந்த போலி கடவுளை உருவாக்குறவங்க இருக்காங்கள, இவன் என்ன சொல்கிறான், நான் சூரியனுக்கு மகன், நான் வந்து சூரியனால் நியமிக்கப்பட்டவன், அதனால் வந்து எனக்கு வந்து கடவுள் தன்மை இருக்குது, நீங்கள்லாம் எனக்கு வந்து அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு என்ன அத்தாச்சி? ஒன்றும் அத்தாச்சி கிடையாது. ஃபிரௌன்ட்ட கேட்டேன்னா என்னம்மா, இத்தனை பேர் நம்புகிறாங்களே அதான் அத்தாச்சி. இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே நான் சூரியனுடைய மகனுன்ட்டு, சூரிய வம்சம்னு என்னை சொல்கிறாங்களே,
சரத்குமார் டபுள் ஆக்ட் கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன சூரிய வம்சம்? அதான் சூரிய வம்சம், அவ்வளோதான். இவன் என்ன சொல்லுவான்? அவ்வளோதான் சூரிய வம்சம்னா முடிஞ்சு போச்சு, நம்புகிறாங்கல்ல. இது வந்து அறிவுபூர்வமானதா? கிடையாது. இது ஏமாற்று வார்த்தை. இது மூசா நபியை விட ஃபிரௌனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் தானே ஏமாற்றிட்டு இருக்கிறான். ஒரு அற்புதமும் ஒரு சான்றும் இல்லாமல் நான் சூரியனுடைய பிரதிநிதின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அகிலங்களின் இறைவன், நான் கேலக்சியுடைய இறைவனுடைய தூதர்னு ஒன்று அவன் என்ன கேட்குறான்? ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் நீ காமிச்சடா. மூசா நபி பார்த்தோன்னே என்னங்கிறான்? ப்ரூஃப் கொண்டு வந்து, ப்ரூஃப் இருக்கா அவங்ககிட்டங்கிறான். ஏன்டா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? இவன் நல்லா தெரியும். இவர் நம்ம வந்து சூரியன் போனால் இவர் நமக்கு மேலே போகிறாரு. எப்படி கணக்கு எப்படி பார்க்குறான்? சூரியனுங்கிறது சின்னது, கேலக்ஸி அதோட பெருசு. ஓகே, இவர் வந்து நமக்கு மேலே பெரிய அளவு பார்க்குறாரு. அதனால் வந்து அவனுக்கு தெரியும் எது கேட்டு வெரிஃபை பண்ணணுன்ட்டு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எது அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஃபிசிக்கல் லாஸ் இருக்குது, அந்த அந்த இயற்பியல் விதிகள் அப்படின்னு இருக்குது. இந்த இயற்பியல் விதிகள் ஏற்படுத்தியது இயற்கை. அது இயற்கைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சர்வ வல்லமை படைத்த ஒருவன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கடவுள்னு சொன்னாலும் சரி, அது வந்து காடுன்னு சொன்னாலும் சரி, அது என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ. மொத்தத்து இதில் வந்து இந்த உலகத்தில் இயற்கை விதிகள் இயற்பியல் விதிகள் இருக்கா இல்லையா? நெருப்பு அதனுடைய தன்மையை மாற்றி அது வேலை செய்யுமா? செய்யாது. கல் அதனுடைய தன்மையை மாற்றி வேலை செய்யாது. புரியுதா? மணல் அது மாற்றி வேலை செய்யாது. தண்ணி அதனுடைய தன்மை மாற்றி வேலை செய்யாது. தண்ணி இப்படி ஊற்றினா நிற்குமா? நிற்காது. அது வந்து அப்படியே உளுந்து அது போய் நிலத்தில் பட்டுச்சுன்னா பரவத்தான் செய்யும். அது ஒவ்வொன்றுக்கும் அந்த இயற்பியல் விதிகள் படைக்கப்பட்டுருச்சு. இந்த இயற்பியல் விதியை மனிதனால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஒரு விதியை கூட நம்மளால் இயற்பியல் விதியை மாற்ற முடியாது. புரியுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இறை தூதர்கள், இவங்க ரசூல்மார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இயற்பியல் விதிகளை உண்டாக்குனது யார்? ஃபிரௌனுக்கு நல்லா தெரியும். இந்த இயற்பியல் விதிகளை யார் உருவாக்குனா? ஃபிரௌனா உருவாக்குனா? ஃபிரௌன் உருவாக்கல. ஃபிரௌனுக்கு முன்னாடிலேருந்து அப்படி தான் இருக்குது. புரியுதா? சூரியன்னா காலையில் தான் வரும், சாயந்தரம் போயிடும். இது இயற்பியல் விதி. ஒரே இடத்துல கிழக்குலேருந்து உதிக்கும், மேற்கில் மறையும். இது இயற்பியல் விதி. இது நீ மாற்றிட்டீங்கன்னா நீ வந்து கடவுள்னு சொல்லிக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? ஓ, இப்போ இந்த சூரியனை வந்து நீ தான் கண்ட்ரோல் பண்ணுற, அப்போனா நீ தான் இதை படைச்சிருக்க, நீ தான் இதோடைய ரூட்டை டிசைட் பண்ணியிருக்க, ஒரு காலத்தில் அந்த ரூட்டில் டிசைட் பண்ணியிருக்க, இப்போ நீ மாற்றி ரூல்ஸ் டிசைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்போ தான் அது ப்ரூஃப் ஆகும். அப்போது இந்த விஷயத்தை தான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இயற்பியல் விதியை நீ மாற்றி காட்டு அப்படின்னு. இப்போது குச்சி எடுத்துகிட்டு வர்றாரு இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். இவன் கேட்குறான், நீ அகிலங்களுடைய இறைவன்ட்டு வந்திருக்கேன்ற இல்லை, என்ன ப்ரூஃப் அப்படின்னா, இந்தா குச்சிங்க. பார்க்குறேன், என்னடா குச்சி? குச்சி என்ன ரூல்ஸு? இப்போ பாரு, டமால்னு போடுறாரு. போட்டோன்னே பாம்பு, பார்த்தோன்னே நெஜ பாம்பு மாறுது. அப்புறம் கையில் எடுக்கிறாரு, எடுத்தோடனே குச்சியாக மாறி, அப்புறம் கை இப்படி வைக்கிறாரு, வெளிச்சம் வருது. சரியா? அப்போது இந்த கைத்தடி இப்படி வந்த உடனே அவன் வந்து என்ன பார்க்குறான்? கைத்தடி வந்து என்ன பார்க்குறான்? கைத்தடி மரத்தில் இருந்துச்சு. மரத்தில் அந்த கிளையில் அது இருக்கும்போது அது வளர்ந்துட்டே இருந்துச்சு, வளர்ந்துட்டு தானே இருந்துச்சு. அப்போ அது வளருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த மரத்தோட அந்த வேரோட கனெக்ட் இருக்குது. உயிருள்ள மரத்தோடைய கிளைகள் இன்னும் பெருசாகும், அது லென்த்தும் ஆகும், அது வந்து திக்னஸும் அதிகமாகும். இப்போ தேக்கு மரம்னு வளரும்போது இப்படி பெருசாக ஆகுதில்ல. இது 10 வருஷம் போச்சுன்னா இவ்வளோ பெரிய சர்க்கிள் வருது. இது 20 வருஷம் போனால் அந்த மரத்தோடைய சர்க்கிளை வச்சே சொல்லிடுவாங்க இது எத்தனை வருஷம் மரம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இதெல்லாமே நடக்குது. இது உயிருள்ள பொருள். அந்த மரத்தை அறுத்து, தேக்கு மரத்தை இப்படி ஓரம் போட்டேன்னா, நேற்று இந்த இதில் புதுசாக ஒன்று வந்துட்டுருக்கோம், இது வளருமா? அப்போ என்ன அர்த்தம்? இதை கொன்னுட்டு இது உயிரற்ற பொருளாக ஆகிட்டேன். இப்போ இதில் என்ன தான் நீ தலைகீழாக நின்று பண்ணாலும் இது உயிர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. இப்போ இவரும் உயிர் கொடுக்குறாரு. அது என்னவா கொடுக்குறாரு? மரத்தை மரமாக வளர வச்சாலே அற்புதம் தான். அந்த கிளையாக வளர வச்சாலே, அல்லது அதுலேருந்து பழம் வெளியே வர மாதிரி பண்ணாலே அற்புதம்.
அதுக்கு நேர்முரணான சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினம், அது பாம்பு. பாம்புக்கும் மரத்துக்கும் சுத்தமாக கனெக்ஷனே கிடையாது. அது பாம்பாக மாறுது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரிஜினல் பாம்பாக மாறுது, அது ஒரு குறிப்பிட்ட அந்த பெரிய ஒரு அஸ்தாவாக மாறுது, ஒரு மலைப்பாம்பாக மாறுது, மிகப்பெரிய பாம்பாக மாறுது. இது அற்புதமாக இல்லையா? புரியுதா? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இதுவும் கோழிலேருந்து முட்டை வர்றதும் நம்மளை அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஆனால் நமக்கு இது புது ஐட்டமாக இல்லையா? அப்போ இதுலேருந்து ஃபிரௌனுக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்கிறான்? நிஜமாலுமே இவன் கேலக்சியோடைய இறைவன்றிருந்து, யார்? ஃபிரௌனால் மூசா அலைஹிஸ்ஸலாமு கேலக்சியுடைய இந்த இறைவன்றிருந்து தான் வந்திருக்காரு. அதனால தான் அல்லாஹ் தான் இந்த பாதைகளை நியமித்தான், அல்லாஹ் தான் இந்த ஃபிசிக்கல் லாஸை உருவாக்கினா. இந்த ஃபிசிக்கல் லா இவர் உடச்சி காட்டுறாரு. அப்போது இது மூசானால் பாசிபிளே கிடையாது. இதுக்கு பின்னாடி நிஜமாலுமே இவர் அனுப்பப்பட்டவர் தான் அப்படிங்கிறத அவன் வந்து உணர்றான். ரெண்டாவது என்ன, இந்த கைத்தடி வந்துச்சு, உயிர் இல்லதுலேருந்து உயிரற்ற பொருள் அல்லாஹ்னால தான் உருவாக்க முடியும். அதுவே தான் இன்றைக்கும் மரத்திலிருந்து ஒரு கொட்டை வருது, அது உயிர் இல்லாத பொருள். அந்த கொட்டையை போட்டோன்னா மறுபடியும் மரம் வருது, அது உயிர் உள்ள பொருள். இது நீ வெளியே வச்சிரு, ஃப்ரிட்ஜில் வை அல்லது ஓவனில் வை, நீங்கள் அது பண்ணி இது பண்ணி தலைகீழாக நில்லு, இந்த ப்ராசஸ் நடக்காது. அது மண்ணில் வச்சுன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும். ஏன்? ஃபிசிக்கல் லா, அந்த மண்ணோட தான் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதா? அப்போது இது அடுத்தது என்ன, அவர் என்ன கேட்குறாரு? அவர் என்ன கொண்டு வர்றாரு? வெளிச்சம் கையிலேருந்து கொண்டு வர்றாரு. ஒரு பொருள் வெளிச்சம் தரணுன்னா என்ன தரணும்? ஒரு நெருப்பு இருக்கணும். விளக்கு தான் வெளிச்சம் தரும் என்ன, அல்லது ஒரு கண்ணாடி வெளிச்சம் தரும். எப்படி தரும்? சூரிய வெளிச்சம் வருது, அதை ஒரு கண்ணாடியில் இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணினா அது இங்கே பட்டு இங்கே சுளிர்னு வெளியிடும். இதுதான் மேட்ரு. மனுஷனுடைய கையே வெளிச்சம் கொடுக்குமா? வெளிச்சம் கொடுக்காது. இப்போ விளக்கு ஒன்று, அந்த காலத்துலலாம் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. கையை விளக்குக்கிட்ட கை கொண்டு போனீங்கன்னா இருக்கிற வெளிச்சமும் இல்லாமல் போகும். அந்த விளக்கு இருக்கு, ஒரு மெழுகுவத்தி பார்த்து வச்சுட்டு இப்படி 2 கை வச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ரூமே இருட்டாயிடும். அப்போ கை வந்து இருட்டு பண்ண வேண்டிய ஒரு வேலை. அதுவும் வந்து இவர் இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கிறாரு. மிளிர என்னது, இருட்டை தர வேண்டிய கையை வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ கொடுத்தோன்னே அவனுக்கு நல்லா புரியுது, இது வந்து ஒரிஜினல் சூரியன் ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்கள, அந்த ஃபேக்ட்ரி ஓனர் வந்து அனுப்பியிருக்காரு. இவர்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும், எத்தனை கேட்டாலும் செய்ய முடியும். இதை பார்த்தோன்னே அவன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அதில் இன்னொரு விஷயம், என்ன அப்படின்னா, இதில் சூனியமும் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, சூனியமும் இருக்குது. சூனியத்துக்கும் அற்புதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சூனியத்துக்கும் அற்புதங்களுக்கு என்ன வித்தியாசம்? சூனியம் அப்படிங்கிறது, சூனியமும் அற்புதமும் தனித்தனியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது, சூனியக்காரர்களை கூப்பிட்டு வித்தையை செய்ய சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீ நம்பிடுவ. மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு வித்தையை செய்ய சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 பேருமே ஒரே இடத்துல வச்சு செய்ய சொன்னீங்கன்னா மாட்டிக்குவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டு நல்லா புரியும். உதாரணத்துக்கு பக்கத்தில் வந்து தூரத்தில் இப்படி வச்சு மஞ்சளும் சந்தனமும் வச்சேன்னா, ஒரே கலர் இருக்கக்கூடிய குவாலிட்டி மஞ்சளும் ஒரே கலர் இருக்கக்கூடிய சந்தன மஞ்சளும் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சேன்னா, கண்ணாடி டப்பாவில் வச்சேன்னா ஸ்மெல் வராது, ஒன்றும் வராது. பார்த்துட்டு எது மஞ்சள் அப்படின்னா நீ இது மஞ்சள் இது சந்தனம்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன். ஆனால் கிட்ட கொண்டு வந்து அதை தொட்டு ஸ்மெல் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சொல்லுவேன் இது சந்தனம் இது மஞ்சள், தெளிவாக சொல்லிடுவேன். ஆனால் சூனியம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து கிட்ட வந்து டச் பண்ணுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. மெஜிஷியன் வந்து மேஜிக் நடத்துகிறான்ல, சும்மா இப்படிம்மா பெட்டிக்குள்ளே ஒன்று போடுவான், அது போடுவான், ஸ்டேஜில் உள்ளே விடுவானா? உள்ளே போனீன்னு வச்சுக்கோங்க. நான் போன ஒரு சயின்ஸு மியூசியமில், அதில் என்ன அப்படின்னா தலை மட்டும்தான் இருக்கும், கீழே வந்து எலும்பு கூடு இருக்கும். தலை மட்டும்தான் இருக்கும், கீழே வந்து பாடி வந்து எலும்பு கூடு இருக்கும். ஆனால் ஆள் நின்றுட்டுருப்பான், அப்படி கை காட்டுவான், அதை பண்ணுவான், எலும்பு பண்ணுவான், கீழே ஃபுல்லாக எலும்பு கூட இருக்கும். நானும் பெரிய என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அடுத்த ஒரு இதில் போனால் அதே மாதிரி வேறு ஒன்று இருக்கும், உடம்பு இருக்கும், தலை இருக்காது அவனுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஒரு லைட் ஒன்று போட்டிருப்பான், எது பண்ணியிருப்பான். நான் போகும்போது தான் அப்போ தான் அவன் நுழைஞ்சிட்டு இருக்கான். புரியுதா? ஷோ ஆரம்பிக்கிற நேரம் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் போனேன்.
அப்போ தான் அவன் நுழைஞ்சிட்டு இருக்க, பாதி உடம்பு இருக்குது, தலை இருக்குது, கை இருக்குது, அவன் எசக ஒரு பொசிஷனில் இருக்கான். போகும்போது வெளியே போயா அப்புறமா வாயா அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து போனால் அவன் மட்டும் தலை மட்டும்தான் இருக்கான், ஆளை காணோம், அது உடம்பை காணோம். என்னமோ ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல. ஏதோ ஒரு கதிர்கள் வச்சு ஏதோ ஒரு லைட்டிங் செட்டப் பண்ணி அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு பண்ணிகிட்ருக்கான். தலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தலையை அறுத்து எடுத்துகிட்டு வந்துட முடியும்? வெறுந்தலை தானே இருக்கா, குர்ரா எடுத்துகிட்டு போயிடனா கொடுப்பான், அவன் தரமாட்டான். ஆனால் பார்த்தேன்னா அது ஒரு மேஜிக்கு, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் டெஸ்ட்டுக்கு நான் மூசானபியோடைய கைத்தடி எடுத்தினா பாம்பு தான், அது பொட்டுன்னு போட்டுரும். புரியுதா? அது என்ன பாம்போ அந்த பாம்பு மாதிரியே தான் இருக்கும். அது சாரப்பாம்புனா சாரப்பாம்பு தான், ராஜநாகம்னா ராஜநாகம் மட்டும்தான். அதே மாதிரி ரெண்டாவது வித்தியாசம், மந்திரத்துக்கும் இந்த மாதிரி நபிமார்கள் பண்ணுற அற்புதத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது அவங்களுடைய கேரக்டர். இவங்க பியூர் அயோக்கியர்கள், கெட்டவங்க. மந்திரவாதினால் குழந்தை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஐயம்மா வெளியே போகிறான்பா மந்திரவாதி, உள்ள குழந்தைய வச்சு பார்த்தாலே பயப்படுவான். அந்த மாதிரி சேட்டை பண்ணுவான். அவனுடைய ட்ரெஸ்ஸு அது இது, அவனோட அப்பியரன்ஸே வேறு மாதிரி. அதே மாதிரி காசு காலைவான். அதே மாதிரி அவன் பண்ணுறதே கூலிக்கு தான். அவன் அதை செஞ்சு காமிச்சிட்டு உடனே உங்கள்கிட்ட காசு கேட்பான். காசு கொடுங்க, பணம் கொடுங்க அப்படிம்பா. நபிமார்கள் அப்படி கிடையாது. நபிமார்களுடைய இது என்னென்னா, அவங்களுடைய நற்பண்புகளே விரும்பக்கூடியதாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெண் தாய்மார்கள் வந்து குழந்தைகளை வந்து கிட்ட போகிறதுக்கு விடுவாங்க. அந்த நபிக்கிட்ட பேசுகிறது, நல்ல இடத்துல என் பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த நல்லோர்கள் நல்லா தெரியும், இவங்களுடைய கேரக்டரே தப்பாக தெரியும். இவங்களுடைய ஒரு இதே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்போது இவங்க வந்து காசுக்காக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தா கூட அவங்க வந்து எதுவும் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. சரி, இப்போது அல்லாஹ் ஏன் இந்த அற்புதங்களை கொடுத்து அனுப்பினான்? பொதுவாக அல்லாஹ்வுக்கு வந்து அற்புதங்கள் கேட்குறது, அது பிடிக்கிறது, இது விதண்டாவாதம், இது தேவையில்லாதது, இந்த மாதிரி தான் மைண்ட் செட் அல்லாஹ்வுக்கு. அற்புதம் காமிச்சா கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இது வரைக்கும் அற்புதம் காட்டி எவனும் ஏற்றுக்கிட்டதாக வரலாறே கிடையாது. அது வேறு விஷயம். இது அற்புதங்கிறது அழிவுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் இவங்க அல்லாஹ் வந்து அற்புதம் வந்து இந்த மாதிரி அற்புதம், இந்த மேஜிக் மாதிரி, இது போட்டால் இப்படி மாறணும், இது போட்டால் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி பண்ணால் இப்படி ஆகும். இதை ஏன் கொடுத்து அனுப்புனான்னா, அந்த எகிப்துடைய அந்த கரண்ட் அந்த சிச்சுவேஷனில் மந்திரவாதிகளுக்கு, சூனியக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. அப்போது அந்த டைமில் வந்து மேஜிக் இண்டஸ்ட்ரி பீக்கில் இருந்துச்சு. அந்த ஊரில் வந்து மேஜிக் தான் பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ப்ளஸ்ஸு அதுதான் பெரிய வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த காலத்தில். நான் சொல்கிறது ஃபிரௌன் கரண்ட்டில் இருக்கும்போது. அப்போ மந்திர சக்திகள், மந்திர தந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடியது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அல்லாஹ் என்ன பண்ணான், இந்த மந்திரவாதிகள் தோற்கடிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அங்கே கொடுத்துட்டான். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபுகள்கிட்ட என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி மைண்ட் செட்டு கிடையாது. அந்த ஊர் கல்ச்சரில் அது கிடையாது. அந்த ஊரில் வந்து எதுக்கு வந்து மதிப்பு இருந்துச்சுன்னா, கவிதைகள், அரபு இலக்கியங்கள், அரபில் வந்து அந்த 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 லிட்ரேச்சரு, இதில் தான் மதிப்பு இருந்துச்சு. உயர்ந்த அரபி இலக்கியத்தில் யார் எழுதுவானோ, கவிதையை யார் வந்து நல்ல சிறந்த கவிதையை ப்ரெசென்ட் பண்ணுவானோ அவனுக்கு தான் மரியாதை எங்கே அரபு தீபகற்பத்தில். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணான், எழுத படிக்கவே அதாவது தெரியாத, மொழி புலமையே இல்லாத, முன்ன பின்ன கவிதையே சொல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அன்னைக்கு இருந்த அரபு உலகம் இருந்த அனைத்து கவிஞர்களும் தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இலக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். இப்போது இது வந்து அப்போ புரியுதா, அந்த காலம்தான் டிமாண்ட் பண்ணும் எது அற்புதம் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து அரபு இலக்கியம் அற்புதமா? இன்றைக்கி 2026 அரபு இலக்கியம் இன்றைக்கி அரபுகளுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. இன்றைக்கி அரபு இலக்கியம் அரபுகளுக்கே தெரியாது. ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அந்த குரானிய அந்த அரபு இலக்கியத்துடைய அந்த டிஃப்ரெண்ட்டு மற்ற இலக்கியத்துக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். அந்த புதையல் காலத்து எழுத்துக்கள்லாம் படிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான், அந்த லெவல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். இன்றைக்கி குரானுடைய அற்புதம் என்ன தெரியுமா, நீதியான அரசாங்கம். குரான் சொல்லக்கூடிய நீதியான அரசாங்கம்
மனிதர்களை அதாவது தனிநபரை சாராத கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்தம். இன்றைக்கி கொள்கைகளுக்கு தான் மதிப்பு. திராவிட கொள்கை, புரியுதா? சனாதன கொள்கை. மோடிஜி சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிறார், இவர் திராவிட கொள்கையை கொடுக்குறார். இது சனாதன ரோல் மாடல் அப்படிங்கிறார், இவர் திராவிடம் ரோல் மாடல்ங்கிறார். நம்ம முஹம்மதன் ரோல் மாடல். மனித உரிமைகள், மக்கள் எதில் சுதந்திரம், பாதுகாப்பு, எதை உணர்ந்தாங்க? இன்றைக்கி இவங்க கரடியாக கத்துறாங்க. இன்றைக்கி டெய்லி பார்க்குறோம் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். விபச்சாரம் பெரிய லெவலில், விபச்சாரங்கிறத விட அது பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய லெவலில் பரவுது. இவங்களால் ஒழிச்சு கட்டவே முடியல. நபிசுல்லாசலம்னால ஒழிச்சு கட்டினாங்க. நீங்கள் சொல்கிற சொசைட்டியில் படித்தவங்க மிகிழ்ச்சி இருக்கக்கூடிய சொசைட்டி, இதில் ஒழிச்சு கட்ட உங்களால் முடியல. அங்கே படிக்கவே தெரியாத சொசைட்டி, கண்ட்ரோலே பண்ண முடியாத காட்டு மிராண்டிகள். இங்கே 1008 சிசிடிவி கேமரா, அங்கே ஒரு கேமரா கிடையாது. இதே இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. இஸ்லாம் வீட்டில் முடங்கெல்லாம் சொல்லலை. அது அதற்குரிய வரமுறையோடு நீங்கள் வாங்க, ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டு வாங்க, சரியான துணையோடு வாங்க, தேவையான இடத்துக்கு மட்டும் போங்க, தேவையான நேரம் மட்டும் வெளியே இருங்க, இதுக்கு போகாதீங்க. ஏன்னா சொசைட்டி கரெக்டாக இருக்குது. ஆனால் நபிசுல்லாசலம் என்ன சொன்னாங்க? இரவில், அதாவது ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை சொல்லி இங்கேருந்து இது வரைக்கும் தனியாக ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு வருவாங்க, பயப்படாமல் வருவாங்கன்னு இந்த சொசைட்டி நபிசுல்லாசலம் உருவாக்குனாங்க. அப்போ இதுதான் அற்புதம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? குரானை நீங்கள் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இது நடக்குங்க. இப்போ இன்றைக்கி தலையை பிச்சுக்கிறாங்க, போலீஸ் சரியில்லை அதனால் கற்பழிப்பு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணும்? போலீஸ் என்னடா பண்ணணும்? எத்தனை போலீஸ் போடுவே நீ? 2 கோடி பெண்களுக்கு 2 கோடி போலீஸ், ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு பின்னாடி போலீஸ் போடுவியா? இது நைட்டில் எத்தனை இடத்துல போடுவேன்? போலீஸ்னால எத்தனை முடி போடுவேன்? பெண்கள் போட்டேன்னா பேங்க்கில் திருடிட்டு போவான், பேங்க்கில் போட்டேன்னா குழந்தைங்களை அடிப்பான். எத்தனை கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்போது இவங்களை தவறு செய்ய விடாமல் நீ தடுக்கணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்கிற அந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணு. நம்பர் 1, விபச்சாரத்துடைய எல்லா வாசல்களும் மூடு. ஆபாச சினிமா, ஆபாசமாக மொபைல் ஃபோனில் வரக்கூடிய அந்த விஷயங்கள், ரீல்ஸு, லொட்டு லொசுக்கு, நடிகைகள், ஆணை தூண்டக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஆஃப் பண்ணு. இது பண்ணினா தான் அவனுக்கு அந்த எந்நேரமும் ஆபாச சிந்தனையிலே ஊறி தலைக்கிற ஒருத்தன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் தப்பு பண்ணத்தான் செய்வான். அவன் விளைவுகளை கூட அவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். ஏன்னா உங்களுடைய ஸ்டேட் மிஷினரியும் அவ்வளோ வீக்கு, புரியுதா? அது ஸ்டேட் மிஷினரியை கொண்டு நபிசலாம் காலத்தில் எத்தனை போலீஸ் இருந்தாங்க? போலீஸே கிடையாது, ரொம்ப கம்மி. எதை வச்சு தடுத்தாங்க? முதல்ல ஆபாசமாக பெண்கள் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. அவன் வெளியே வேலையாக போகிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வெளியே போகிறான் ஒரு வேலையாக, நீ பஸ்ஸை நீ ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போகிற. கிளம்பும்போது டீ சாப்பிட்ற எண்ணத்தோடு போய் திரும்பி டீ சாப்பிட்டுட்டு அந்த எண்ணத்துலேயே வர முடியுதா இன்றைக்கி? விளம்பரங்கிற பேரில் செவுத்தில் எண்ணத்தை ஒட்டி வச்சுருக்க. அந்த ப்ராடக்டை பார்க்குறானா, அந்த ப்ராடக்டோடைய பிராண்டை பார்க்குறானா? சரி, நீ யாரை போடுற நடிகையா? சரோஜாதேவியும் அந்த காலத்தில் இருந்த அம்பிகா, ராதிகா, அவங்களாம் நடிகை தானே, அவங்கள போடுறிய நீ? ஏன் கரண்ட்டில் இருக்கிற ஆடை குறைச்சி போடுற அந்த பெண்களை நீ காட்டுற? நீ ஏன் இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகைகளை காட்டுற? அப்போ என்ன அர்த்தம்? இளமையான பெண்களை பாருங்க, இதுதானே நீ காட்டுற. அப்போ தூண்டக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் இது பெண்களை வச்சு இப்படி ஒரு பக்கம் பண்ணி விட்டுற, இன்னொரு பக்கம் இவன் ஏற்கனவே இதன் மூலமாக தூண்டப்பட்டிருக்கான். ரெண்டாவது அவனுக்கு சாராயம் வேற கொடுத்துட்ட. சாராயம் கொடுத்ததுக்கப்புறம் சரி தப்பு அவனால் பிரித்து பார்க்க முடியுமா? போதையில் அவன் என்ன பண்ணுவான்? சாராயத்தை மூடு, இந்த ஆபாச இண்டஸ்ட்ரியை மூடு, பெண்களை கண்ணியமான ஆடையை போட சொல்லு, இதெல்லாம் பண்ணிப்பார், நின்றோம். அது எப்படி நிற்கும்? நிறுத்தினாங்களே நபிசுல்லாசலம். நாங்கள் ஒன்றும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுக்கல, இப்படி பண்ணி தான் நாங்கள் நிறுத்தணும்னு சொல்கிறோம், புரியுதா? கபசூரி குடிநீர் குடித்தா காய்ச்சல் போகுது அப்படின்னா நீங்கள் குடிச்சு தானே ஆகணும். நான் போகும்னு சொல்லலை, போயிருச்சுங்கிறேன். கபசூர குடிநீர் குடித்தோன்னே போனோன்னே உடனே யூஸ் பண்ணுறீங்கள?
புரியுதா? இஞ்சி சாறு குடித்தா சளி நல்லா போகுதுன்னா குடித்தோடனே யூஸ் பண்ணுறீங்கள, அதே மாதிரி தான் நாங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி சக்ஸஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டை சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுங்கள். மாட்டேங்கிறீங்க, அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஃபெயில் தான் ஆவீங்க. இன்றைக்கி அற்புதம் என்ன? இன்றைக்கி அதுதான் அற்புதம். குரானுடைய அந்த அற்புதம் அந்த காலத்துக்கு. இப்போ இன்றைக்கி என்ன அற்புதம்னா குரானுடைய கொள்கை விதிமுறைகள், கொள்கைகள், கோட்பாடுகள், இதுதான் வந்து இன்றைக்கி வந்து அற்புதம். புரியுதா? இந்த அற்புதம் ஏன் அல்லாஹ் கொடுத்தான் மூசா நபிக்கு? ஏன்னா எகிப்துடைய சூழல் அப்படி இருந்துச்சு, அதுதான் டாமினேட் பண்ணோம். இது பின்னாடி அவங்களுடைய அந்த கன்வர்சேஷன்லேயே அதுவும் வந்து புரிஞ்சிடும். இப்போது அந்த இதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸ்டோரியை. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து கைத்தடி போடுறாரு, இதை வந்து எடுத்து இப்படி காட்டுறாரு. இவன் அத்தாச்சி கேட்டான், நீ வந்திருக்கிறது இந்த ஃபிசிக்கல் இந்த இயற்பியல் விதிகளை உருவாக்கியவனிடமிருந்து வந்த அப்படின்னா அதுக்கான சான்று கொடுன்னா. இப்போ மூசா நபி இப்படி செஞ்சு காமிச்சார், இதை ஃபிரௌன் செய்ய முடியுமா? நீ சூரியனுக்கே தானே பிறந்திருக்க, சூரியன் தானே வெளிச்சம் கொடுக்குது, எங்கே உன் கைக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டினானா? இப்போ உன் கையில் வெளிச்சம் என் கையில் இருக்குடா. அப்போ நான் யார்கிட்ட இருந்தேன்? அப்போ நான் ஒன்றா பார்க்க போனால் இவர் தான் சூரிய குழந்தை, இவர் தான் சூரிய வம்சம். சூரியன் மாதிரியே கை மின்னுதில்ல, உன் கையில் மின்னல. அப்போது இது பண்ணி காமிச்சிடுறாரு. காமிச்ச உடனே அவன் என்ன சொல்கிறான், இதை கண்ணுற்ற ஃபிரௌனுடைய சமுதாய தலைவர்கள். அப்போ எப்பயும் புரிஞ்சுக்கோ, ஃபிரௌன் அவ்வளோ பவர்ஃபுல்லாம் கிடையாது. அந்த கேபினட், அந்த மினிஸ்ட்ரி, அந்த ஒரு சபை தாருணத்துவ மாதிரி. எப்படி அபுஜெயில் மட்டுமா இருந்தான்? அபு சுஃபியானு, வலீத் பின் உக்குபா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு டீமு. அதே மாதிரி தான் ஃபிரௌனும் ஒரு டீமு. ஃபிரௌன் மட்டும் டாமினன்ட் கிடையாது, ஃபிரௌனுக்கு ஒரு அந்தஸ்து தனி. அது இல்லாமல் இவங்களும் ஃபிரௌன் அளவுக்கு வேல்யூபிளான ஆட்கள். அதனால தான் சபையில் உடனுக்குடன் அவங்க இது பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலா யாருக்கு அனுப்புனாங்க? ஃபிரௌனுக்கு மட்டுமா அனுப்புனா? அந்த ஒட்டுமொத்த அந்த மந்திரி சபைக்கும் சேர்த்து தான் ரசூல் அல்லாஹ் அனுப்புகிறான். அப்போ அவன் சொல்கிறான், யார் அந்த சபையில் இருந்தவங்க சொல்கிறான், ஃபிரௌனுடைய சமுதாய தலைவர்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க, உண்மையிலேயே இவர் ஒரு திறமை மிக்க மந்திரவாதி தான். இப்போது இவர் என்ன சொன்னார், நான் ஒரு மந்திரவாதி, உங்கள்கிட்ட ஒரு டெமோ கொண்டு வந்திருக்கேன், என்னை வந்து இந்த நாட்டுடைய தலைமை மந்திரவாதி போஸ்டிங் கொடுங்கன்னா வந்தார். எனக்கும் மந்திரத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய அகிலங்களின் இறைவன்றிருந்து. இது நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், உண்மை சொல்கிறது மட்டும்தான் எனக்கு பொறுப்பாக அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், பாமர மக்களுக்கு விலக்கி சொல்லணும் சத்தியத்தை. நம்ம என்ன ஏதாவது என் சேனல் வந்து என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா, என்னம்மா எதுக்குடா இவன் போட்டு இவ்வளோ இழுக்கிறான், ஒரே விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ உதாரணங்கள் சொல்லி எங்களை போர் அடிக்கிற. ஆனால் அவங்க சொல்லுவேன், நீங்களாம் புக்கு படிக்கிற ஆளப்பா, நீ இந்த சேனலுக்கே வந்துருக்க கூட தப்பான இடத்துக்கு வந்துட்ட, நீ இங்கேருந்து கிளம்பு, நீ போய் புக்கை படித்து நீ பார்த்துக்கோ, நீ என்னோட பெரிய இன்டெலிஜென்ட், நீ போய்க்கோ. நான் வந்து பாமர மக்களை ஃபோக்கஸ் பண்ணி சிரமப்பட்டுருக்கான்ல குரானை கற்றுக்கிறதுக்கு, அவனை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோ பேசினாலுமே அபத்தமாக சில கேள்வி கமெண்ட்டில் வருது, இது மாதிரி இருக்கே, இதுக்கு பதில் சொல்கிறேன்னு. எனக்கு இது பார்த்தோன்னே தலையில் கை தான் வச்சுன்னு தோணும். இதுக்கும் நான் ரிப்ளை கொடுக்கணும்னா எவ்வளோ தான் நான் ரிப்ளை கொடுக்கணும்? ஓகே, நம்ம தான் இன்னும் டெவலப் ஆகணும் மாட்டிருக்கு, இன்னும் புரியல அப்படின்னா அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஏன்னா சொசைட்டி அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். அதனால தான் ஸ்லோ ஆகுது. ஒரு 2000 3000 வச்சு இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லி அதை புரிய வைக்க வேண்டியது. ஏன்னா அது பின்னாடி இருக்கிற ஹுக்மத், ஏன்னா இது ஒரு டாக்குமெண்ட். இது இந்த வீடியோவாக பண்ணுறோம்ல, இது ஒரு டாக்குமெண்ட்டு. இது வந்து அல்லாஹ் வந்து நாடுனா ஒரு நீண்ட காலம் வந்து இது மக்கள் மத்தியில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இது வந்து மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணங்கள் பல்வேறு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த குற்றவாளிகள் இருக்காங்க பாரு, இவங்க யார்? இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறோம். அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் எப்படி திங்க் பண்ணுது, இந்த அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி திங்க் பண்ணுவான், லேபர் ஆட்கள் எப்படி திங்க் பண்ணுவான், புரியுதா? ஆண்கள் எப்படி திங்க் பண்ணுவான், பெண்கள் எப்படி திங்க் பண்ணுவான், ஒவ்வொருத்தனுடைய வீக் பாயிண்ட் என்ன, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கோம். இவனுக்கு சும்மா இது சொன்னாலே போதும். சில பேர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்ட்டு என்னுடைய ஒரு வார்த்தை 2 வார்த்தை வச்சே புரிஞ்சுக்குவாங்க.
சில பேருக்கு ஒட்டுமொத்தமாக 100 வீடியோ பார்த்தா கூட புரியும். ஆனால் இவங்க அந்த மாதிரி ஆட்கள் எப்பயுமே அந்த சொசைட்டியில் மேலே இருக்காங்க பார், அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்ன மேட்ருன்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் அகிலங்களின் இறைவன்ட்டு வந்திருக்கேங்க. இவன் என்னங்கிறான், இவர் ஒரு திறமை மிக்க மந்திரவாதி. உண்மையிலப்பா இவருடைய டேலண்ட்டை வந்து பாராட்டி தான். இப்போது மக்கள் மத்தியில் இது என்ன எஃபெக்ட் வரும்? மூசாவை இவங்க கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல, மூசாவை மறுக்கலை. ஆனால் மூசாவை என்ன ஆக்கிட்டாங்க, மந்திரவாதி ஆக்கிட்டாங்க. அப்போது மக்கள் என்ன நினைப்பான், அதான் நம்மால் என்ன நம்மால் தாங்க நியாயமாக பேசுகிறார் பாரு. என்ன தான் எதிரியாக இருந்தாலும் அவனுடைய திறமையை மதிக்கிறார் பார்த்தீங்களா. டேய் அவர் இதுக்கு வந்ததில் திருப்பி விட்டாங்க பாரு மக்களை. இவனுங்களுக்கு நல்லா தெரியும் இவர் மந்திரவாதி, இவன் மந்திரவாதி ஆர்குமெண்ட்டாக வச்சுட்டு வர்றாரு இவர். வந்தவனே என்ன பண்ணணும், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் ஒத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவருடைய டேலண்ட். அதான் சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா தோத்தா கூட அவருடைய இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படிமா. என்ன ஆகுன்னா அவன் வந்து என்ன சொல்கிறான், மூசா வந்து நம்ம வேறு மாதிரி நினச்சோம், ஆனால் போய் இந்த 40 வருஷம் வந்து அவர் வந்து வேஸ்ட் பண்ணல. நல்ல ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு டேலண்டான ஒரு சூனியக்காரர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து எகிப்தில் இன்றைக்கி வந்து டேப்புன்னு ரேங்கிங் கொடுக்குற அளவுக்கு இவர் ஆயிட்டார். இது பப்ளிக்கிட்ட ஒப்பீனியனாக சொல்கிறான். பப்ளிக் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பான், நம்ம தலைவன் நேர்மையானவன், அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான், எதிரியாக இருந்தால் கூட அவனுடைய திறமையை மதிக்கிறான். ஸோ சப்ஜெக்டு டைவர்ட் ஆகி போயிடுச்சு வேறு ஆங்கிளில். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.